ஃப்ரெண்டூர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் ஆதரவு பெருகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீக்கிறதுனால தான் பவர்ஃபுல் மிக்க தலைவர் அப்படின்னு தன்னைத்தானே என்ன பண்றாரு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அது முட்டாள்தனமான வேலை அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. செங்கோட்டையன் மேல கையை வச்சிருக்க கூடாது எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவரு கொங்கு பெல்ட்ல ஓரளவுக்கு வாக்கு சதவீதத்தை வச்சிருந்தாலும் கட்சிகளுக்குள்ளேயே நிறைய தொண்டர்களை ஒருங்கிணைத்திருக்காரு. நிறைய மாவட்ட செயலாளர்கள் அவங்க பக்கம் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த செங்கோட்டையன் பக்கம் இருக்கிறத எடப்பாடி பழனிசாமி மறந்து செங்கோட்டையன் மேல எடப்பாடி பழனிசாமி கை வைத்தது பெரிய தவறு அப்படின்ற உணர்த்துகிற காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ செங்கோட்டையனை கட்சியில இருந்து விலக்கிட்டாங்க. கூட 2000 பேர் என்ன பண்ணிருக்காங்க, ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காங்க, செவி கொடுத்து இந்த 2000 பேரை நீக்கியிருக்காங்க. இப்ப 2000 பேரு எடப்பாடி பழனிசாமியுடைய தவறான கருத்தினால விலகி இருக்கிறாங்க அதிமுக. இது எடப்பாடி பழனிசாமியால அதிமுகவுக்கு ஒரு பெரிய அடி அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இப்போ கூட்டணி கட்சியில இருக்கிற தலைவர்கள் என்ன சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் நிதானித்து யோசிச்சிருக்கணும். செங்கோட்டையன் மேல கைய வைத்ததை கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அதிரடியா இந்த மாதிரி செய்யறது கட்சிக்கு நல்லது இல்ல, கூட்டணி கட்சிக்கும் அது நல்லது இல்ல, இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இப்போ அடுத்ததா செங்கோட்டையன் என்ன வேலை செய்ய போறாரு அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தாரு. 10 நாள் கெடு கொடுத்திருந்தாரு. 10 நாள் நீங்க வந்து செய்யலன்னா 11ஆம் நாள் அதிமுக ஒன்றிணைகிற வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அதிரடியா நீக்கிறதுனால இப்பவே அந்த வேலையை என்ன பண்ணியிருக்கிறாரு செங்கோட்டையன் பார்த்திருக்காரு. இப்ப செங்கோட்டையனுக்கு வெளியில இருக்கிற அதிமுகவினர் நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆதரிக்கிறாங்க. சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், கேசி பழனிசாமி, புகழேந்தி, இன்னும் பலர் என்ன பண்றாங்க, செங்கோட்டையனை சந்தித்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. இப்போ ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, செங்கோட்டையனுக்கு பரிவாரமே கட்டி இருக்கிறாங்க. ஐயா நீங்க எடுத்த கருத்து சூப்பரான கருத்து, அதிமுக ஒன்றிணைக்கணும், ஒன்றிணைக்கலன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாதாள குழியில தோண்டி புதைக்கிறாரு. 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்குள்ள அதிமுக ஒன்றிணையணும், ஒன்றிணைலனா இனி அதிமுகவை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி பரிவாரம் கட்டியிருக்கிறாங்க. இது தவிர்த்துட்டு ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் கூடிய விரைவில் செங்கோட்டையனை சந்திப்பேன், செங்கோட்டையனை சந்தித்து என்னுடைய முழு ஆதரவு எல்லாமே செங்கோட்டையனுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சசிகலாவும் செங்கோட்டையனுக்கு ஆதரவு. அவர் எடுத்திருக்கிற முடிவு நல்ல முடிவு. இந்த முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி செவி கொடுக்கல, அவரு தான் தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்கிறாரு அப்படின்னு சசிகலாவும் சொல்லி செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, இபிஎஸ் உடைய அழுத்தத்தின் காரணமா, இபிஎஸ் உடைய செயல்பாடு காரணமா தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நான் வெளியே வந்தேன். எடப்பாடி பழனிசாமி துரோகத்தின் மேல துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவரு அடங்கவே மாட்டாரு, அவருக்கு தக்க பதிலடி கொடுத்தாதான் அவர் அடக்க உடக்கமா உட்காந்து வீட்டுல உட்கார்ந்துருப்பாரு, அவரை வீட்டுல உட்கார வைக்கணும், அரசியலே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பக்கமும் நம்மளுக்கு எதிரொலிச்சிருக்கு. ஸோ இப்படியா இருக்கும்போது இப்ப எடப்பாடி பழனிசாமி ரவுண்டு கட்டுறாங்க. அதாவது அதிமுக இருந்து விலகி போனவங்க எல்லாருமே ஒன்றிணைய போறாங்க. அது சசிகலா தலைமையிலையா, இல்ல ஓபிஎஸ் தலைமையிலையா, இல்ல செங்கோட்டையன் தலைமையிலையா, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இவங்க எல்லாருமே ஒன்றிணையணும் அப்படின்ற ஒற்றை கோரிக்கை இப்ப எழுந்திருக்கு. இதற்கான வேலையில செங்கோட்டையன் அவர்கள் இறங்கி இருக்கிறார். முதல் கட்டமா புகழேந்தி செங்கோட்டையனை சந்திச்சிருக்கிறாரு, சந்திச்சு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. கேசி பழனிசாமியும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். ஓபிஎஸும் சந்திக்க போகிறார், சசிகலாவையும் சந்திக்க போகிறார் செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு கருத்து இப்போ வந்திருக்கு. உண்மையிலேயே முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு எதிராகவே எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் அப்படின்ற ஒற்றை கருத்து இருக்கிறதுனால இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் இந்த முக்குளத்தோர் சமுதாயம் இருக்கக்கூடாது அப்படின்னு எண்ணி ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் வெளியே அனுப்பிட்டாரு நயினார் நாகேந்திரன் மூலியமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குறித்தும் நயினாரை குறித்தும் டிடிவி தினகரன் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு. இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்தது காரணம், நானும் ஓபிஎஸ் வெளியே இருந்த காரணம் இவர் தான். எனக்காக ஓபிஎஸ் எவ்வளவு செஞ்சிருக்கிறார், அவருக்காக நான் பேசக்கூடாதா? அவரு பேசலன்னா நான் அவர் சார்பா நான் பேசுறேன், இதான் உண்மை. ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தோடனே சொன்ன கருத்தை இதுதான். இபிஎஸ் கொடுத்த அழுத்தத்தினாலதான் நயினார் நாகேந்திரன் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து இந்த கூட்டணியில நான் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க, நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாருன்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறாரு. இது போக இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஷாக் மேல ஷாக், செக்கு மேல செக்கு. இப்ப என்ன பண்ண போறாரு, விழிப்பிதிங்கி நிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இது நடக்காது அப்படின்னு தான் நினைச்சாரு, ஆனா இப்போ அது நடக்க போகுது.
இதுதான் உண்மை. பிரிந்து கிடக்கிற அதிமுக சக்திகள் ஒன்று சேர்ந்துட்டா எடப்பாடி பழனிசாமியால சமாளிக்க முடியாது. இப்போ கணக்கு வேற மாதிரி போகுது. இப்போ உதாரணத்துக்கு சசிகலா, செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், கேசி பழனிசாமி, புகழேந்தி, இன்னும் பலர் ஒருங்கிணைந்து விஜய் தலைமையில கூட்டணி அல்லது விஜய இந்த கூட்டணி சேர்த்துக்கிட்டா எடப்பாடி பழனிசாமி எங்க போய் செதறுவாரு அப்படின்னு தெரியவில்லை. இப்போ திமுக கூட்டணிக்கு இது அல்வா மாதிரி, லட்டு மாதிரி கிடைச்சிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஈஸியா நீங்க சட்டமன்றத்துல போய் ஆட்சி அமைங்க அப்படின்ற ஆக்சஸ எடப்பாடி பழனிசாமி சூப்பரா செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. இப்போ அதிமுகவை அவர் சொல்றாரு யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது, அதிமுக ஸ்ட்ராங்கான கோட்டை, வெளியில இருக்கிற யாருமே அதிமுக ஒழிக்க முடியாதுன்றாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளு போதும், அதிமுகவை சூப்பரா செஞ்சு விட்டுருவாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் ஒருத்தர் போதும். அதே போல திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி இங்க வேணும். அதனால தான் ஏவாவேலு என்ன பண்ணாரு, ஒரு கிண்டலா ஒரு எடப்பாடி பழனிசாமி விவரமானவர், அவர் இன்னாரும் முடிவு எடுத்திருப்பாரு. என்ன முடிவு எடுத்திருப்பாரு? திமுக கூட்டணி ஆட்சி கட்டில உட்கார்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்துட்டாரு. அதனாலதான் செங்கோட்டையின் மேல கையை வச்சு செங்கோட்டையனை கட்சி விட்டு நீக்கி இருக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஏகப்பட்ட கொடைச்சல். இப்ப செங்கோட்டையன் அடுத்த கட்ட லெவலா என்ன பண்ண போறாரு, ஓபிஎஸ் சந்திக்க போறாரு. ஓபிஎஸும் சந்திப்பேன், நிச்சயமா சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த சக்திகள்லாம் ஒன்றிணைந்துட்டா எடப்பாடி பழனிசாமி கதை என்ன கதை, அதோ கதிதான் அப்படின்னு தான் இங்க பேசப்படுது. இதனிடையில சிவி சண்முகம் இன்னும் நிறைய பேரு செங்கோட்டையனை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே எடுத்து சொல்றாங்க சார் எடப்பாடி பழனிசாமிக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் கேட்க மாட்டேங்கிறார். யாருமே நீக்கினதுதான் உள்ள சேர்த்துக்க மாட்டேன். இப்போ இன்னொரு ஓபிஎஸ் தான் செங்கோட்டையனையும் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு திரும்பவும் செங்கோட்டையனை உள்ள சேர்த்துக்க முடியாது. சேர்த்துக்கிட்டா செங்கோட்டையனுடைய கை உயரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. செங்கோட்டையனை திரும்பி இப்போ சேர்த்துட்டா எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டாரு. செங்கோட்டையனை நீக்கிறதுனால செங்கோட்டையன் மேல கைய வச்சா நீ கெட்ட அப்படின்ற மாதிரி இப்போ செங்கோட்டையன் மேல கைய வச்சுட்டாரு. இதனுடைய விளைவு 2000 பேர் வெளியே வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெளியேற்றப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவரு வெளியேற்றுறாரோ இல்லையோ, எங்களை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராஜினாமா கடிதம் குவிது எடப்பாடி பழனிசாமிக்கு. எங்களை ராஜினாமா பண்ணுங்க, எங்களை ராஜினாமா பண்ணுங்க, செங்கோட்டையனே தூக்கிட்டீங்க, நாங்க எதுக்கு, எங்களை ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு கடிதத்து மேல கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. இதனால எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, இது இதோட நிக்காது அப்படின்னு நினைக்கிறார். உண்மையும் அதுதான் கூட. செங்கோட்டையனை சேர்த்துக்கிட்டா எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டார். செங்கோட்டையன் நீக்கம் தவறான நீக்கம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டார். இதனிடையில ஒரு குழு அமைத்து சைலண்டா செங்கோட்டையனை சமாதானப்படுத்துற முயற்சியில இருக்குது. நீங்க ஒன்றிணைக்கிறத விஷயத்தை எடுக்காதீங்க, இப்பத்திக்கு சைலண்டா விடுங்க அப்படின்னு. ஆனா செங்கோட்டையன் தெளிவா சொல்லிட்டார், நான் எதுக்கும் தயாரா இல்லை. நான் ஒரு அழைப்பு கொடுத்தேன், அப்போ இந்த குழு எடப்பாடி பழனிசாமியை சமாதானப்படுத்திச்சா, அப்போ எடப்பாடி பழனிசாமிய இந்த குழு கேட்டுக்கொண்டாங்களா, ஏன் ஒன்றிணையத்துக்கு வரமாட்டீங்க, எதுக்கு அவரை தூக்குனீங்க கேட்டீங்களா? இல்ல, இப்போ என்னை வெளியே துரத்திட்டாங்க, நான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பிரிந்து கிடக்கிறவர்களை ஒன்றிணைக்க போறேன். யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமியால விலகுனாங்களோ அவங்களை எல்லாரையும் ஒன்றிணைக்க போறேன். ஒன்றிணைத்து அதிமுகவுக்கு எதிராக இல்ல, எடப்பாடி பழனிசாமின்ற ஒற்றை துரோகத்தின் மனிதனுக்கு எதிராகவே நாங்க எல்லாம் ஒண்ணு சேர போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப சசிகலா, செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், புகழேந்தி, கேசி பழனிசாமி எல்லாம் ஒன்றிணை போறாங்க. ஒன்றிணைந்தா எடப்பாடி பழனிசாமிக்கு வேட்டு மேல வேட்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு துண்டை போட்டுருந்தா உக்காரணும் அப்படின்ற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டதுனால இப்போ ஒரு குழுவை அனுப்பி செங்கோட்டையனை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா செங்கோட்டையன் சமாதானம் ஆகுற மாதிரி இல்ல. நான் எடுத்த முடிவு தான். எடப்பாடி பழனிசாமி எப்படி சொல்றாரு, பிரிந்து சென்றவர்கள் தான் அப்படின்றாருல, அதே போலதான் நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். நான் விரைவில் சசிகலாவை சந்திப்பேன், ஓபிஎஸ் சந்திப்பேன், எல்லா தலைவர்களையும் நான் சந்திச்சு இந்த பிரிந்து கிடவர்களை ஒருங்கிணைத்துட்டா அதிமுக ஆட்டோமேட்டிக்கா எப்படி யாருக்கிட்ட வரும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் ஒரு பக்கம் என்ன பண்ணிருக்காரு, கேஸ் போட்டிருக்காரு பொதுச் செயலாளராக இருந்தது. சசிகலா ஒரு பக்கம், டிடிவி தினகரன் ஒரு பக்கம், இன்னும் பல பேர் நிறைய பக்கம் போட்டிருக்காங்க. இப்போ செங்கோட்டையனும் கேஸ் போடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அது போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் தெளிவா அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறார், மனம் திறக்கிறேன்ற பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு, நாங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துதான் சசிகலாவை பொதுச் செயலாளராக ஆக்கினோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதெல்லாம் எடுத்து தோண்டி திரும்பவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டாங்கன்னா அப்போ
தேர்தல் ஆணையம் இதுல தலையிடும். என்னப்பா இது, கோர்ட்டும் தலையிடும், என்னப்பா இது நடக்குது இங்க அப்படின்னு. அப்போ இதுல யாரு எல்லா ஃபோர்ஜரி வேலை பண்ணா, போலியான வேலைகள் பண்ணா அப்படின்றது எல்லாத்தையுமே புலப்படும். ஸோ அதனாலேயே செங்கோட்டையனை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா செங்கோட்டையன் சமாதானம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ செங்கோட்டையன் அடுத்த கட்ட லெவலா பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கும் பணியில இறங்கி இருக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு வேட்டு மேல வேட்டு வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.